உன் வழிகளிலெல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 91:11-12 சொல்லப்பட்டபடியாக ஆண்டவர் நம் வழிகளிலெல்லாம் பாதுகாக்கிறவராய், நம்மை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவிக்கிறவராய் நம்மோடு கூட பயணிக்கிறார் என்கிற உற்சாகத்தோடு கூட நம்முடைய பயணங்களை மேற்கொள்வோம். நம்முடைய வாழ்க்கை பாதையை தொடர்ந்து கர்த்தருக்கு பிரியமாய் நடத்துவோம். இந்த நாளிலும் கூட லூக்கா 4ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சத்ருவானவனாலே சோதிக்கப்படுகிறதை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே 2 சோதனைகளை குறித்து நாம் தியானித்திருக்கிறோம். இன்றைக்கு 3வது சோதனைகளை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். 3லும் கிறிஸ்துவின் தன்மையை நாம் இழந்து போக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்மிடத்தில் உண்டாக்குறதுக்கு தான் சத்ருவானவன் சோதனையை கொண்டு வரான். அடிப்படை காரியம் என்னன்னா அன்பு. கிறிஸ்துவுக்கும் எனக்கும் இருக்கிற அன்பு, அந்த அன்பின் தொடர்பை முறித்து போட வேண்டும். கிறிஸ்துவ மேல் நான் வைத்திருக்கிற நம்பிக்கையை எப்படியாவது தகர்த்து போட வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் அவர் மேல் வைத்திருக்கிற ஃபெய்த்து, அதிலே குறை உண்டாக்க வேண்டும் என்பதுதான் அவனுடைய சத்ருவானுடைய திட்டம். இதைத்தான் பிதாவுக்கும் குமாரனுக்கும் இடையிலே உள்ள இந்த உறவுகளை அவன் தகர்த்தெறிய 3 சோதனைகளை வைக்கிறான். நமக்கும் இப்படிப்பட்ட சோதனை வரும் என்பதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நமக்கு முன்மாதிரியாக இருந்த அந்த சோதனைகளை வெற்றி சிறப்பதற்கான வாய்ப்புகளையும் வழிகளையும் நமக்கு கற்றுத்தருகிறார். 3லுமே அவர் பயன்படுத்தினது ஆண்டவருடைய வார்த்தையைத்தான். அவருடைய வார்த்தையே நமக்கு விடுதலையும் வெற்றியையும் பெற்றுத் தருகிறது என்பதுதான் நாம் கற்றுக்கொள்கிற ஒரு அருமையான காரியம். இந்த 3வது சோதனையில் ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற, அதாவது குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பிதா மேல் வைத்திருக்கிற ஃபெய்த்தை என்ன பண்ணுறான், அவன் குறைத்து போட வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் எடுக்கிறான். அதற்காக அவன் என்ன பண்ணுறான்னா, ஏற்கனவே 2வது சோதனையிலே உயர்ந்த மலையிலே அழைத்து சென்று உலகத்தை காண்பித்தவன் இப்பொழுது எங்கே வந்துட்டான்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு கொண்டு வந்துட்டான். எப்படி கொண்டு வந்தான்னு தெரியல. அந்த வசனம் பார்த்தீங்கன்னா லூக்கா 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில், அப்பொழுது சத்ருவானவன் இயேசுவை எருசலேமுக்கு கொண்டு போய் தூக்கிட்டு போன மாதிரி போட்டிருக்காங்க. இல்லை கண்டிப்பாக இழுத்துட்டு வந்தானா என்னன்னு தெரியல. இல்லை ஆண்டவர் சத்ருவானவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அவனுடைய சோதனைக்கு உட்படுகிற ஒரு குமாரனாக காணப்பட்டாரா என்னன்னு தெரியல. ஆனால் எருசலேமுக்கு வந்துட்டார். அதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா உயர்ந்த மலையில் கொண்டு போனால், இப்போ எருசலேம் கொண்டு வந்து தேவாலயத்தின் உச்சி கொண்டு போயிடுறான். ஏறக்குறைய அந்த தேவாலயத்தினுடைய உயரம் கோபுரத்தின் உயரம் 150 அடி இருக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட இடத்துக்கு எப்படி கொண்டு போனான்னு தெரியல. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கொண்டு போய் அந்த உப்பரியின் மேலே நிறுத்திட்டு மீண்டும் என்ன சொல்கிறான், நீர் தேவகுமாரனே ஆனால். இது எல்லாருக்குமே ஒரு பிரிஸ்டீஜை உண்டாக்குற ஒரு காரியம். நீ உங்கள் அப்பாவுக்கு ஒரே பிள்ளையாக இருந்தா, உங்கள் அம்மாவுக்கு ஒரே பையனாக இருந்தா அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று சொல்லி கோபம் மூட்டுகிற வார்த்தைகளை, அந்த உணர்ச்சியை தூண்டுகிற வார்த்தைகளை சொல்லி நம்மளை தடுமாற வச்சுருவாங்க. அதே மாதிரி வைக்கிறான் பிசாசானவன், நீ தேவகுமாரனே ஆனால் இந்த உப்பரியிலிருந்து நீங்கள் என்ன பண்ணணும், குதிக்கணும், குதிக்கணும். ஏன்னா வார்த்தை தான் சொல்லியிருக்கு, உம்மை காக்கும்படிக்கும் உம்முடைய பிதாவானவர் தூதர்களுக்கு கட்டளையிடுவார், உம்முடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார் என்று சொல்லி சத்ருவானவன் என்ன பண்ணுறான்னா, சங்கீதம் 91:11-12 வசனத்தை அவன் யூஸ் பண்ணுறான். சத்ருவானவனுக்கு பைபிள் நல்லா தெரியும். நம்ம அவனை சாதாரணமாக நினச்சிடக்கூடாது. சத்ருவானவனுக்கு பைபிள் நல்லா தெரியும். அதனால தான் ஆண்டவர்கிட்ட வார்த்தை மூலமாக பேசுகிறான். ஆண்டவர் வார்த்தை மூலம் பேசுனதுனால இவனும் வேத வார்த்தை மூலம் பேசுகிறான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லியிருக்கிறதே என்று சொல்லி
அந்த சோதனைக்காரனை அங்கிருந்து அப்புறப்படுத்தினார். அவன் சில காலம் அவரை விட்டு விலகி போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். இது இன்றைக்கு தன்னுடைய பெருமையை குறித்து வைக்கப்படுகிற சோதனை. சில நேரங்களில் நம்முடைய பிரிஸ்டீஜ் பாதுகாக்கப்படணுங்கிறதுக்காக சில காரியங்களை நம்ம துணிந்து மற்றவர்களுக்கு முன்பாக செய்கிறதை பார்க்கிறோம். ஒருவேளை அவர் அந்த எருசலேம் ஆலயத்திலிருந்து உப்பரியிலிருந்து குதிச்சிருந்தார்னா அந்த எருசலேம் ஆலயத்தில் உள்ளவர் மட்டுமல்ல, அந்த ரோம சாம்ராஜ்யம் முழுவதும் அவர் பேர் பெரிதாக இருக்கும். நிச்சயமாக இயேசு கிறிஸ்து குதிச்சிருந்தார்னா தூதர்கள் அவரை காப்பாற்றுவாங்கங்கிறதுல சந்தேகம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நிகழ்ந்துருந்துச்சுன்னா ரோம சாம்ராஜ்யம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவை பற்றி பெருமையாக பேசியிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் இப்படி இழிவான அற்புதங்களை தனக்காக செய்து அதன் மூலமாக பேர் வாங்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பமல்ல. அவருடைய பேர் பெருமைப்பட வேண்டும் என்பதும் விருப்பமல்ல. அவருடைய வாழ்க்கையிலே பிதாவானவர் தன்னுடைய செய்கை மூலமாக மகிமைப்பட வேண்டும். என் சுயம் எப்பொழுதும் மேலோங்கக்கூடாது என்பதிலே கவனமாக இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் சுய பெருமைக்காக அநேக காரியங்களை துணிந்து செய்து விடுகிறோம். சத்துருவானவனுக்கு உட்படுதலுக்கு நாம் என்ன பண்ணுகிறோம்னா கீழ்ப்படிஞ்சிடறோம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, என்னுடைய பெருமை இல்லை, என்னுடைய திறமை இல்லை, என்னுடைய பேர் பிரஸ்தாபங்களுக்காக நான் எதையும் செய்யலை, பிதாவை மகிமைப்படுத்த வந்திருக்கிறேன். அவருக்கு தெரியும் என்னை பற்றி. அதனால் இந்த சத்துருவானவனுக்கு முன்பாக நான் அவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவேன் என்றால் பிதாவின் சித்தத்தை நான் மதிக்காதவனைப் போல காணப்படுவேன். ஆகையால நான் என்ன சொல்கிறேன், அழகாக சொல்கிறாரு, நீ உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாய் என்று இருக்கிறதேன்னு சொல்லி சத்துருவானவனை விரட்டி அடித்த ஆண்டவர் இன்றைக்கும் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அன்பு, ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை, ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற ஃபெய்த், இதற்கு இடையூறு பண்ணுகிற சத்துருவானுடைய எந்த காரியமாக இருந்தாலும் சரி நாம் அவனை முறியடித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல பிதாவையும் குமாரனையும் கனப்படுத்துவதற்கு கர்த்தர் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. ஆமேன்.